ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். தலைப்பு வேத மதம் வேதம். அத்தியாயம் 49. வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? வேதத்தின் கர்மகாண்டத்தில் என்ன காரியங்களையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதாக இருக்கிறது அதே வேதத்தின் ஞான காண்டமான உபனிஷத்து. கர்மகாண்டத்தில் தேவதைகளை உபாசிக்கச் சொல்லி அதற்கு ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகளை கொடுத்துவிட்டு, இங்கே உபனிஷத்தில் அதே வேதம் தேவ பூஜை பண்ணுகிறவன் அசடு, அவன் பசுவுக்கு சமானம் என்று கேலி பண்ணுகிறது. இது இப்படி ரொம்பவும் விசித்திரமாக இருக்கிறது. ஒரே வேதத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு முழுக்க மாறாக அதன் முடிவு இருக்கிறது. ஒரு பக்கம் கர்மமயமாகவும் இன்னொரு பக்கம் ஞானமயமாகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வித்தியாசத்தினால் வேதம் என்றாலே கர்மகாண்டம் என்றும் வேதாந்தம் என்றால் ஞானகாண்டமான உபனிஷத் என்றும் பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறது. வேதாந்தத்தை தான் கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். அவரே அதே கீதையில் கர்மகாண்டமான வேதத்தை திட்டு என்று திட்டுகிறார். புத்தரும் மகாவீரரும் தான் முதலில் வேதத்தை திட்டினார்கள் என்று பொதுவில் சொல்கிறார்கள். இது சரியில்லை. சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான் இவர்களுக்கு முந்தியே வேதத்தை நன்றாக வைத்திருக்கிறார். ஓரிடத்தில் அத்தியாயம் 2 42 முதல் 45 வரை உள்ள ஸ்லோகங்களில் வேதமெல்லாம் சத்வ ரஜோ தமோ குண சம்பந்தம் ஆனதுதான். இந்த முக்குணங்களையும் கடந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று அர்ஜுனனிடம் சொல்கிறார். காமாத்மாக்களாக ஸ்வர்க்கத்தில் ஆசை வைத்து போகத்தையும் ஐஸ்வர்யத்தையுமே நினைத்து கொண்டு இந்த வேத கர்மட்டர்கள் மறுபடி ஜன்மா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சமாதியில் உண்டாகிற நிச்சயமான புத்தி ஏற்படாது என்றெல்லாம் நிந்திக்கிறார். இன்னோரிடத்தில் அத்தியாயம் 11 48வது ஸ்லோகத்தில் வேத யக்ஞ அத்தியனங்களால் நான் அடையத்தக்கவன் இல்லை என்கிறார். வேதம்தான் சகல தர்மத்துக்கும் மூலம் என்று இத்தனை நேரம் நான் நீள நெடுக அளந்துவிட்டு இப்போது இப்படி சொன்னால் முரணாக இருக்கும். தீர விசாரித்து பார்த்தால் இதிலே முரணாக ஒன்றும் இல்லை என்று தெரியும். சாதாரணமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் முக்குணங்களையும் கடந்து மனசை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி தியானம் பண்ணுவது, உபனிஷத்தில் சொல்கிற ஆத்மாவின் சத்திய நிலையை தெரிந்து கொள்வது என்றால் துளிக்கூட முடியாமல் தானே இருக்கிறது. அந்த நிலையில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பதற்குத்தான் வேத கர்மானுஷ்டானங்கள் யாவும் இருக்கின்றன. லோகம் என்பது நிஜம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரையில் இதிலே நாம் க்ஷேமமாக இருப்பதற்காக தேவதைகளை உபாசிக்கிறோம். லோகம் நிஜம் என்று நினைப்பதால் அந்த லோகத்துக்கும் தேவர்களால் க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறோம். இந்த லோகம் மாதிரியே தேவலோகம் நிஜம், தேவதைகளும் நிஜம் என்று வைத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணி அவர்களிடமிருந்து பிரத்யுபகாரமாக பல நன்மைகளை பெறுகிறோம். இந்த லோகத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே தேவலோகத்துக்கு போய் ஸ்வர்க்க போகங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் இதோடேயே நின்றுவிட்டால் முக்கியமான லட்சியத்தை கோட்டை விட்டதாக அல்லவா ஆகிவிடுகிறது. வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாவை சாஸ்வதமாக சேர்ந்திருப்பது தானே லட்சியம். அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அது அசட்டுத்தனம்தானே. நாம் இருக்கிற நிலையில் லோகத்தை பொய் என்று நினைத்து கொள்ள முடியவில்லை என்பதால் சரி மெய் என்றுதான் வைத்துக்கொள் என்று சொல்லி லோகக்ஷேமத்துக்கான கர்மாக்களை வேதம் கொடுத்திருக்கிறது. நாம் உள்ள நிலையில் அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக உபாசிக்க முடியவில்லை என்பதால் அநேகம் தேவதைகளின் உபாசனைகளை அது கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி கர்மாவும் உபாசனையும் பண்ணும்போதே லோகமெல்லாம் அடிபட்டு போய்
கர்மாவும் நின்று விடுகிற ஞான நிலை நமக்கு வர வேண்டும். பல தேவதைகளை உபாசிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவுக்கு அந்நியமாக நாம் என்றே ஒன்று இல்லை என்று கரைகிற நிலை வர வேண்டும். அதற்கு ஆரம்ப படிகளாக சித்தசுத்தியும் மனசின் ஐக்காகிரியமும், அதாவது ஒருமுனைப்பாடும் ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும் உபாசனைகளையும் வேதம் கொடுத்திருக்கிறது என்ற அறிவோடு பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமே லௌகிக்கமான க்ஷேமத்தை உண்டாக்கிக் கொள்வது, தேவதைகளிடம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி யஜ்ஞம் கொடுத்து நன்மை பெறுவது என்று இதோடேயே நிறுத்தி கொண்டால் சத்திய சாட்சா்காரம் கிடைக்கவே கிடைக்காது. தேவலோகத்துக்கு போனாலும் ஆத்மசுகம் என்ற சத்திய சாட்சா்கார ஆனந்தம் அதில் கிடைக்காது. மேலும் தேவலோக வாசமும் நம் புண்ணியம் தீர்ந்தவுடன் முடிந்து நாம் மறுபடி பூலோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதற்காக திரும்பித்தான் ஆக வேண்டும். ஒரு அளவுக்கு நம் இப்போதைய மனப்பான்மைக்கு விட்டு கொடுத்தும் நம்மை இன்றுள்ள நிலையிலிருந்தே சிறுக சிறுக, அதாவது கிராஜுவலாக பக்குவப்படுத்தவுமே கர்மாவும் உபாசனையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இதோடேயே நின்று விடுவேன், மேலே போக மாட்டேன் என்றால் அது தப்பு. முதலில் வேத கர்மானுஷ்டானங்களை பண்ண மாட்டேன் என்பதும் தப்பு, அப்புறம் அதை ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதும் தப்பு. இந்த காலத்தில் எல்லோரும் முதலிலேயே யஜ்ஞமாவது அத்தியனமாவது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நேரே உபனிஷத்துக்கு போகிறோம் என்கிறார்கள். இதனால் புத்தி பூர்வமாக இன்டலெக்சுவலாக உபனிஷத்தை பற்றி நிறைய பேசுகிற ஸ்திதிதான் வந்திருக்கிறதே தவிர அனுபவத்தில் சாந்தர்களாக, வைராக்கியசாலிகளாக, ஆத்ம ஞானிகளாக யாரும் வரக்காணோம். ஆரம்ப காலத்திலேயே அதற்கான சாதனைகளான கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டதன் கோளாறுதான் இதற்கு காரணம். இது ஒரு விதத்தில் தப்பு என்றால், ஞானத்துக்கே வரமாட்டேன் என்று கர்மட்டர்களாகவே நின்று விடுவது இன்னொரு விதத்தில் தப்பாக இருக்கிறது. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் என்று ஒவ்வொன்றாக படித்துதான் பிஏவுக்கு போக வேண்டும். எடுத்த உடனேயே பிஏ போவேன் என்றாலும் தப்பு, ஆரம்ப கிளாஸ்களிலேயே ஃபெயிலாகி கொண்டு அப்படியே இருப்பேன், மேல் கிளாஸுக்கு போக மாட்டேன் என்றால் அதுவும் தப்பு. ஆதி காலத்தில் பிந்திய கோஷ்டி நிறைய இருந்தது. இப்போது முன்னால் சொன்ன மாதிரியானவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். கிருஷ்ண பகவான் காலத்தில் கர்மானுஷ்டானத்தை விட்டு ஞானத்துக்கு வராதவர்கள் அதிகம் இருந்தார்கள். அவர்களைத்தான் அவர் திட்டினார். வேதத்தை அவர் திட்டியதாக தோன்றுவதெல்லாம் வாஸ்தவத்தில் வேத தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேத கர்மாவோடு நின்று விட்டவர்களை குறித்து அவர் திட்டியதுதான். உள்ளபடி வேதத்தை அவர் ஒரு நாளும் திட்டமாட்டார். வேதங்களை ரட்சித்துக் கொடுப்பதற்காகவேதான் அவர் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணினது. அவருடைய காலத்தை ஒட்டி கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களை திட்டினார். இப்போது அவர் புதிதாக கீதை சொன்னால் இன்றைக்கு வேத கர்மாவே வேண்டாம் என்று நேராக உபனிஷத்துக்களுக்கு போகிறவர்களைத்தான் திட்டியிருப்பார். கீதையிலே கர்மட்டர்களை திட்டுவதை விட இன்னும் கடுமையாக திட்டியிருப்பார் என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் அதைவிட இதுதான் பெரிய தப்பு. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் எப்படியும் படித்துத்தான் ஆக வேண்டும். அவனுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்து மேல் கிளாஸுக்கு பிடித்து தள்ளிவிடலாம். ஆனால் முதலிலேயே பிஏ போகிறேன் என்பவன் ஒரு வழிக்கும் வரவில்லை, அவனை ஒரு வழிக்கும் கொண்டு வரவும் முடியாது. ஆரம்ப கிளாஸில் படிக்கிறவன் கொஞ்சமாவது விஷயம் தெரிந்து கொள்கிறான். இவனோ ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் முரண்பாடே இல்லை. வேதாந்தத்துக்கு பக்குவப்படுத்துவதற்காகவே வேதம், அதாவது கர்மகாண்டம் இருக்கிறது. அது லோக சம்பந்தம் ஆனதுதான், பல தேவதைகளின் சம்பந்தம் ஆனதுதான், முக்குண சம்பந்தம் ஆனதுதான்.
ஆனாலும் லோகத்தை விட்டு தேவத்தையும் உபாசனையும் வேறில்லை என்று குணம் கடந்த நிலைக்கு போவதற்கு பூர்வாங்கமாகவே அது அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தால் அது தானாக ஞானகாண்டத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஸ்வய நன்மை மட்டும் இல்லாமல் லோகத்தில் உள்ள சமஸ்த பிராணிகளுக்கும் வேத சப்தமும் யஜ்ஞமும் க்ஷேமம் கொடுப்பதாயிற்றே. இவன் லோகம் பொய் என்று ஞானியாக போய்விட்டால் லோகக்ஷேமம் என்ன ஆவது? இப்படி தோன்றுகிறது. அவனுக்கு லோகம் பொய்யாக போய்விட்டாலும் நமக்கு அது நிஜம் மாதிரி தானே இருந்து கொண்டு உபதிரவப்படுத்துகிறது. இந்த உபதிரவம் தீருவதற்கு யஜ்ஞம் மாதிரியான அனுஷ்டானம் எதுவும் ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது. ஆனால் ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியை பார்த்தால் அவன் யஜ்ஞம் என்று ஒன்று பண்ணித்தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே இல்லை. அவன் வாழ்க்கை முழுக்கவே யஜ்ஞமாகத்தான் இருக்கிறது. அவன் லோகத்தை அடியோடு பொய் என்று நினைத்தாலும் சரி, அல்லது இந்த லோகம் பகவானின் லீலை என்று நினைத்தாலும் சரி, அவன் மூலமாக இந்த லோகத்துக்கு பகவானின் அனுக்கிரகம் ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஞானிகளிடம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜனங்களை விட்டு போனாலும் கூட இவர்கள் போய் அவர்களுடைய காலில் விழுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்கிற அனுக்கிரகம்தான் காரணம். அவர்கள் உத்தேசித்து செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் மூலமாக ஈஸ்வரானுக்கிரகம் லோகத்துக்கு பாய்கிறது. அவர்களது சந்நிதானத்திலேயே ஜனங்களுக்கு ஒரு தாப சாந்தி கிடைக்கிறது. லோகரீதியான வேண்டுதல்கள் கூட நிறைவேறுகின்றன. தனக்கு அந்நியமாக தேவதை இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானியே தேவதைகளுக்கெல்லாம் மேலே பெரிய அனுக்கிரகத்தை பண்ணிவிடுகிறான். அதனால் அவன் யஜ்ஞம் செய்யவில்லையே, லோகக்ஷேமத்துக்கு எதுவும் செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு. பிற்காலத்திய வேதாந்த மதத்தை, அதாவது ஹிந்து மதத்தை வேத கர்மானுஷ்டான காலத்தில் இருந்து பிரித்து இந்த ஹிந்துக்களுக்கு இண்டிவிஜுவல் சால்வேஷன், அதாவது தனி மனுஷனின் மோட்சம்தான் முக்கியம், லோகக்ஷேமத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை, தியானம் யோகம் சமாதி எல்லாம் இண்டிவிஜுவல் சால்வேஷனையே தான் மையமாக கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்து, நபி, புத்தர் மாதிரி அன்பு, லவ், சகோதரத்துவம், பிரதர்ஹுட் இவற்றை சொல்லி சோஷியல் கான்ஷியஸ்னஸ், சமூக உணர்வை ஹிந்து மதம் வளர்க்கவில்லை என்கிறார்கள். ஆனால் நம் மதத்தை சரியாக புரிந்து கொண்டால் வேத மதம் வேதாந்த மதம் என்று பிரிப்பதே முழு பிசகு. கடைசியில் சந்நியாசாசிரமத்தில் எவன் வேதாந்தியாக ஞான விசாரம் பண்ணி இண்டிவிஜுவல் சால்வேஷன் அடைகிறானோ அவனேதான் அதற்கு முந்திய ஆசிரமங்களில் அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணும் வைதிகனாக இருந்து கொண்டு இவற்றால் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான். அப்படி பண்ணியதேதான் இவனுக்கு சித்தசுத்தியை கொடுத்து தன்னுடைய சொந்த மோட்சத்துக்கு நேர்வழியான வேதாந்தத்தில் சேர்க்கிறது. அதிலே சித்தியடைந்து ஞானியான பிறகும் இவன் காரியம் என்று பண்ணாமலே தன் சந்நிதான விசேஷத்தாலேயே லோகானுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறான். தனி மனுஷனின் விமோச்சனம், இண்டிவிஜுவல் சால்வேஷன், சமூக க்ஷேமம், கலெக்டிவ் வெல்ஃபேர் என்ற இரண்டில் எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய கேள்வியை இங்கே நான் ஆராயவில்லை. அது தனி விஷயம். சமூகம் க்ஷேமம் அடைவதும் அடையாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் பரமாத்ம தத்துவத்தை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற ஞானியாகாவிட்டால் அந்த மதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த ஞான நிலைக்கு வருவதற்காகத்தான் அத்தனை கர்மாவும் உபாசனையும் வைத்திருக்கிறது. வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றாய் போய்விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவேதான் 100,000 வித்தியாசம் உள்ள வர்ணாசிரம தர்மங்கள், இன்னார்தான் இன்ன பண்ணலாம் என்ற அதிகார பேதங்கள் எல்லாம் பூர்வாங்கமாக வைத்திருக்கிறது.
வெறும் கர்மாவோடு வித்தியாசத்தோடு நின்றுவிட்டால் தப்பு. கர்மாவை சொல்கிற வேத பாகம்தான் அர்த்தம் உள்ளது, ஞானத்தை சொல்கிற பாகம் அர்த்தமில்லாதது என்று சொன்ன பூர்வ மீமாம்சகர்களை திட்டுகிற உத்தேசத்தில்தான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தையே திட்டுகிற மாதிரி பேசுகிறார். அவர் வாஸ்தவத்தில் திட்டினது வேதவாத ரதாகா என்று அவரே சொல்கிறபடி வேதத்தை பற்றி வெறும் வாய்ச்சவடாலில் அர்த்தம் பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டு விட்டு அதன் லட்சியமான அனுபவ ஞானத்துக்கு எத்தனம் பண்ணாதவர்களை திட்டினதுதான். முதலில் கர்மா வேண்டும், அதாவது வேதம் சொன்னபடி காரிய ரூபத்தில் கடமைகளை பண்ண வேண்டும். ஆனாலும் கர்மா இல்லாமல் போகிற பெரிய ஆத்மானுபூதி நிலைக்கு போவதற்கே இது ஆரம்பப்படி என்று தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். இதே மாதிரி முதலில் தேவதா உபாசனை வேண்டத்தான் வேண்டும். ஆனாலும் உபாசிக்கப்படும் தேவதையும் உபாசகனான தானும் வேறில்லை என்று ஆகிறதற்கு ஆரம்ப சாதனமாகவே உபாசிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வித்தியாசங்கள் பார்க்கத்தான் வேண்டும். லோக வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் நமக்குள் காரியங்களை பல தினசாக பிரித்து கொண்டு அந்தந்த காரியத்தையும் சுத்தமாக பண்ணுவதற்கு என்ன தனிப்பட்ட ஆச்சார அனுஷ்டானாதிகள் உதவி செய்யுமோ அப்படி பிரிந்துதான் அவரவருக்கான தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனாலும் இதுவும் கடைசியில் சகல வித்தியாசமும் போய் எல்லாமும் எல்லாரும் தானே என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ற அடிப்படை உணர்ச்சி இருக்க வேண்டும். வேத அத்தியனம், வேத கர்மானுஷ்டானம் எல்லாம் அந்த வேதமே அவசியம் இல்லாமல் போய்விடுகிற அகண்டமான மகா அனுபவத்துக்கு வழிதான் என்று வைத்துக்கொண்டு அவற்றை அபியாசம் பண்ண வேண்டும். புஷ்பம் இருந்தால்தான் பிறகு பழம் உண்டாகும். புஷ்பம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அது காய்ந்து போய் விழுந்தால்தான் பழம் உண்டாகும். பூவே இல்லாமல் காய்க்க வேண்டும் என்று இந்த நாளில் வைதிகானுஷ்டானமே இல்லாமல் வேதாந்தத்துக்கு போகிறவர்கள் நினைத்தால் அது யதார்த்தத்துக்கு சரியாக வராது. இதனால் பூவோடேயே நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து வேதாந்த ஞானத்துக்கு யத்தனம் செய்யாமல் கர்மட்டர்களாக நின்றுவிட்டால் அதுவும் தப்புத்தான். எதிலும் சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் வேண்டும். கீதையில் சொன்ன மாதிரியே பிருகதாரண்யக உபனிஷத் 4வது அத்தியாயம் 3வது பிராமணம் 22வது மந்திரத்திலும் எவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில் வேதம் அத்தனையும் வேதமில்லாமல் போய்விடும். தேவர்கள் யாவரும் தேவர் அல்லாமல் போய்விடுவார்கள். பிராமணர்கள் பிராமணர் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். சண்டாளன் சண்டாளன் இல்லாதவனாகி விடுவான் என்று சொல்லி இருக்கிறது. ஸ்ருதி என்று வேதத்தை சொல்கிற போது அதில் சம்ஹிதை மட்டுமின்றி பிராமணமும் ஆரண்யகமும் உபனிஷத்துக்களும் அடக்கம்தான். கீதை ஸ்ருதி இல்லை, அது ஸ்மிருதியைச் சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம். ஸ்மிருதிகளை பற்றி பிறகு 14 வித்யைகளில் ஒன்றான தர்மசாஸ்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன். வேத கர்மாவும் உபாசனையும் ஞானத்தில் கொண்டு போய் விடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம் என்கிற 3 பிரமாணங்களில் புராணத்திலும் அநேக இடங்களில் வெறும் கர்மானுஷ்டானத்தோடு நின்று விடுவதை கண்டித்திருக்கிறது. தாருகாவனத்தில் ரிஷிகள் கர்ம மார்க்கமே சகலமும் என்று தங்களுடைய யஜ்ஞோபாசனையிலேயே கர்வப்பட்டு கொண்டிருந்த போது பரமேஸ்வரன் அவர்களுடைய அகங்காரத்தை அழித்த கதையை சைவமான புராணங்கள் சொல்கின்றன. பாகவதத்திலும் இப்படியே யஜ்ஞ பத்னிகளின் உபாக்கியானத்தில் ஒன்றுமே தெரியாமல் இன்னசென்ட்டாக இருந்த அந்த பிராமண ஸ்திரீகளுக்குத்தான் யஜ்ஞ புருஷனான மகாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தது என்றும் அவர்களுடைய புருஷர்களான கர்ம மார்க்கக்காரர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாமல் பிறகு ரொம்பவும் பச்சாதாபப்பட்டார்கள் என்றும் வருகிறது. ஆனாலும் பிரமாணங்களில் ஸ்ருதி பிரமாணத்துக்கு பிறகுதான் ஸ்மிருதி புராண பிரமாணங்களை கொள்ள வேண்டும்.
கர்மா மட்டும் போதாது என்பதற்கு ஸ்ருதி பிரமாணமும் இருக்கிறது என்பதற்கு இங்கே பிருகதாரண்யக உபனிஷத்தை கோட் செய்தேன். ஆனாலும் ஸ்ருதியை கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று பிரிக்கிற போது இது ஞானகாண்டமான உபனிஷத்தில் வருவதுதானே. ஞானகாண்டத்தில் ஞானத்தை சிறப்பித்து சொல்லி கர்மாலட்சியம் இல்லை என்று சொல்லியிருப்பதில் விசேஷம் ஒன்றும் இல்லையே என்று கேட்கலாம். ஆகையால் கர்மகாண்டத்திலேயே கர்மாவே எல்லாம் அதுவே லட்சியம் என்று நினைப்பதை கண்டனம் பண்ணியிருக்கிறது என்பதையும் காட்டுகிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிற பலவிதமான யஜ்ஞங்களையுமே அதன் நோக்கமறிந்து செய்வது ஸ்லாக்கியம்தான் என்று பகவான் கீதையிலே ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே என்று பாராட்டி சொல்லிவிட்டு, ஆனால் இந்த சகலவிதமான கர்மானுஷ்டானங்களும் ஞானத்தில்தான் பூர்த்தியடைகின்றன. சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே என்றதை வேதத்தின் கர்மகாண்டத்திலேயே ஒரு அழுத்தமான திருஷ்டாந்தத்தால் சொல்லியிருக்கிறது. அடிக்குறிப்பு 4வது அத்தியாயம் 32-33 ஸ்லோகங்கள். வெறும் கர்மானுஷ்டானங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஈஸ்வரனை எவன் ஒருவன் உணராமல் இருக்கிறானோ அவன் நெருப்பிலே விறகை போட்டு புகையை மாத்திரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அவன் மூடன், அவன் ஆத்மஸ்வரூபத்தை ஒரு நாளும் அறிந்து கொள்ள மாட்டான் என்று ஸ்ருதியில் கர்மகாண்டத்திலேயே தைத்திரிய காட்டகத்தில் முதல் பிரஷ்னம் கடைசி அனுவாக்கம் 4ஆம் வாக்கியத்தில் வருகிறது. விறகை மூட்டினால் அதன் மேல் வெண்கல பானையை வைத்து சாதம் வடிக்க வேண்டும். அப்படி தன்னையே ஞானத்தில் பக்குவம் பண்ணிக்கொள்ள பிரயத்தனப்படாமல், பக்குவம் என்றால் சமைக்கப்படுவது என்றே அர்த்தம், நமக்குள்ளே இப்படி முழுமை பெற்று அரிசி சாதமாகிறார் போல் நன்றாக குழைந்து விடுவதையும் பக்குவம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். வெறுமே யஜ்ஞாதிகள் செய்கிறவன் வெண்கலப்பானையை ஏற்றாமலே அடுப்பை எரிய விடுகிறவன்தான். இப்படி வேதமே சொல்கிறது. யஜ்ஞத்திலே நெருப்பில் ஹவிசை போடாமலே பெருசாக அக்னியை வளர்த்து என்ன பிரயோஜனம்? புகை ஜாஸ்தி ஆவதுதான் பலன். இந்த மாதிரிதான் கர்ம பலனையே ஹவிசாக போட்டு எரிக்கிற புத்தியோடு யஜ்ஞத்தை செய்யாவிடில் அது வெறும் புகையாக போய்விடுகிறது. பிரம்மாக்னியில் ஆத்மாவை ஹவிசாக தர வேண்டும். சம்யமம் என்ற புலனடக்க அக்னியில் இந்திரிய நுகர்ச்சிகளை ஹோமம் பண்ண வேண்டும். பஞ்ச பிராணன்களை ஒன்றில் ஒன்று ஹோமம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பகவான் கீதையில் சொன்ன ஸ்திதிக்கு போவதற்காகத்தான் திரவிய ரூபமான காரிய ரூபமான வைதிக யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை தெரிந்து கொள்ளாமல் எத்தனை யஜ்ஞம் செய்தாலும் ஒருவன் கொஞ்சம் கூட புத்திசாலியே இல்லை, அவனுக்கு புத்தியே இல்லை என்று வேதமும் சொல்கிறது. அவனுடைய புத்தி எங்கே போகும்? ஹோமப்புகை போலத்தான் அதுவும் போகிற இடமெல்லாம் கருப்பாக பண்ணிக்கொண்டு கடைசியில் பிசு பிசுவென்று ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். வேத கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அது கட்டுவதற்கு பதில் கட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்துவிட ஆரம்பிக்கும். நிஷ்காமியமாக பகவத் பிரீத்திக்காகவே கர்மாவை பண்ண பண்ண அது சித்தசுத்தியை தந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போகும். யக்ஞம் என்ற பெயர் இதைத்தான் குறிப்பிடுகிறது. இங்கிலீஷில் இதை சாக்ரிஃபைஸ் என்று தானே சொல்கிறார்கள். யாகம் என்றால் தியாகம் என்றுதான் அர்த்தம். நமம எனதில்லை என்று ஒன்றை நெருப்பிலே போடுகிற தியாக சித்தம்தான் யக்ஞத்தின் உயர்நிலை. நெருப்பிலே போட்டதை எடுக்க முடியுமா? எடுத்தாலும் அது க்ஷண காலத்தில் உருச்சிதைந்து தானே போகிறது. அந்த மாதிரி அகங்கார மமகாரங்களை பஸ்மமாக்க வேண்டும். இப்படி உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான யஜ்ஞம் என்பதை அதன் பேருக்கு நேர் விரோதமாக ஸ்வர்க்க பிராப்தி முதலான சொந்த லாபங்களுக்காக அல்ப பலன்களுக்காக ஒருத்தன் பண்ணினால் அவன் முட்டாள்தானே. கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்பனவற்றுக்குள்
முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் இல்லை. கர்ம காண்டத்திலேயே அநேக இடங்களில் கர்மாவின் லிமிட்டேஷனை சொல்லி ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது. ரொம்பவும் உயர்ந்த ஞானப்பிரதமான தத்துவங்களை சொல்கிற நாசாதீய சூக்தம், புருஷ சூக்தம், திரையம்பக மந்திரம் முதலியவை வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகின்றன. உபனிஷத்துக்களில் இல்லை. இதற்கு எதிர்வெட்டாக உபனிஷத்துக்களிலும் நாச்சிகேதாக்னி முதலான பல கர்மாக்களை சொல்லி இருக்கிறது. கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக பிரயோகமாகிற மந்திரங்கள் தைத்திரிய உபனிஷத்தில் இருந்தே கிடைக்கின்றன. ஒன்றுக்கொன்று விரோதமானது என்றால் இப்படி இருக்குமா? ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போக வேண்டும் என்பதே தாத்பரியம். கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினால் அதுவே ஞானத்துக்கு உபாயம் என்று ஸ்மிருதியான கீதையில் சொன்னதற்கு ஆதாரம் ஸ்ருதியான உபனிஷத்தில் இருக்கிறது. தசோபனிஷத்துக்கள் என்ற 10 முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற ஈசாவாசியத்தில் இதைத்தான் எடுத்த உடனேயே உபதேசித்திருக்கிறது. 100 வருஷம் வேத கர்மாக்களை பண்ணிக்கொண்டிரு, ஆனாலும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு, அப்போது அது உன்னை கட்டி போடாது என்கிறது. ஆகையால் உபனிஷத் என்றாலே இனாக்ஷன், காரியமில்லாமல் இருப்பது, கர்மாவுக்கு விரோதமானது என்று நினைத்தால் சரியில்லை. கர்மாதான் லட்சியம் என்று நினைத்துவிடக்கூடாது. லோக க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் சித்தசுத்திக்காகவும் தேவதைகளை உபாசித்தாலும் அதோடு நின்றுவிடக்கூடாது. ஞானத்தை அடைந்து பரமாத்மாவை தவிர தான் என்று ஒன்றில்லை, லோகம் என்று ஒன்று இல்லை, தேவதைகள் என்று வேறு இல்லை என்கிற நிலையை அடைய வேண்டும். இந்த நிலையை அடைந்தால் வேதமும் வேதம் இல்லாமல் போய்விடும் என்று அந்த வேதமே சொல்கிறது. அடிக்குறிப்பு: பிருகதாரண்யகோபனிஷத் 4வது அத்தியாயம் 3வது பிராமணம் 22வது மந்திரம். வேதம் என்பது என்ன? பரமேஸ்வரன் போட்ட சட்டம். அந்த சட்டத்தை பிரஜைகளான சகல ஜனங்களும் மதித்து நடக்க வேண்டும். ஆனால் ஞானியாகி சதா சர்வ காலமும் பரமாத்ம சத்தியத்திலேயே ஒருவன் உள்ளும் புறமும் ஊறியிருக்கிற போது அவன் இந்த வேத சட்டத்தை பார்த்து பார்த்து காரியங்களை பண்ண வேண்டும் என்பது இல்லை. அதனால்தான் வேதம் வேதமில்லாமல் போகிறது என்று சொல்லியிருக்கிறது. நாமும் தான் வேதத்தை சட்டமாக மதிக்கவில்லை. நமக்கும் வேதம் வேதமாக இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் ஞானம் என்றால் என்ன என்றுதான் நமக்கு வாசனை கூட தெரியவில்லை. உபனிஷத்துக்கள் என்கிற பரவித்தையில் கொண்டு சேர்க்கிற உபாயமே கர்மகாண்டம் என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் வேதமானது, அதாவது அதன் கர்மகாண்டம், மற்ற ஹிஸ்டரி ஜாகிரபி மாதிரி அபரவித்தையாகத்தான், அதாவது லௌகிக்க அறிவு நூலாகத்தான் நின்றுவிடும். முண்டக்க உபனிஷத் முதல் கண்டம் 5வது மந்திரத்தில் வேதத்தையும் அபரவித்தையோடு சேர்த்திருப்பதற்கு இதுதான் அர்த்தம். இம்மாதிரி தற்காலிக சௌக்கியத்தோடு வேதத்தின் பயனை நிறுத்தி கொண்டு விடுபவனை உபனிஷத் வெறும் பசுப்பிராயமானவன் என்றே சொல்லியிருக்கிறது. சகல தேவதைகளும் எதில் தோன்றி இருக்கின்றனவோ அந்த பரமாத்மாவோடு ஐக்கியம் ஆகிவிடுகிற ஞானிக்கு அந்த தேவதைகளும் அந்நியம் இல்லை. பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இவன் 2 கலந்துவிட்ட பிறகு தேவதைகளும் கூட இவனுக்குள் இருக்கிறவர்களே. தேவதைகளை உபாசிக்கிற காலத்திலேயே இவனுக்கு இது அனுபவத்தில் வராவிட்டாலும் கூட நாம் வெளியே நமக்கு வேறாக தேவதை என்று ஒன்றை உபாசனை பண்ணுகிறோமே, இதுவும் கூட ஆத்மாவுக்கு அந்நியமானதில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிக்காரியத்தில் பிரிந்து பிரிந்து வித்தியாசமாகத்தான் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஒடுங்கி போகிற ஒரே மூல தத்துவத்தில் நாம் கடைசியிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் எவன் ஒருவன் தேவதையை தனக்கு முழுக்க வேறானது என்றே நினைத்து உபாசித்திருக்கிறானோ அவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவன், அவன் தேவர்களுக்கு பசு மாதிரியானவன் என்று பிருகதாரண்யக உபனிஷத் முதல் அத்தியாயம் 4வது பிராமணம் 10வது மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது.
பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தம் உண்டு. மனுஷனுக்கு உள்ள 6வது அறிவு இல்லாமல் வெறும் மிருகப்பிராயமாக இருப்பவன் என்பது மேலெழுந்த வாரியான அர்த்தம். உள்ளர்த்தத்தை சொல்கிறேன். நாம் எதற்கு பசுவை போஷிக்கிறோம்? அது நமக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு அது க்ஷீரத்தை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் நாம் அதற்கு புல்லும் வைக்கோலும் புண்ணாக்கும் பருத்திக்கொட்டையும் போடுகிறோம். இதே மாதிரி நாம் யஜ்ஞத்தில் ஹவிஸுகளை ஹோமம் கொடுத்து தேவதைகளுக்கு பிரீத்தியை செய்கிறோம். இப்படி நாம் செய்வதற்கு பிரதியாகத்தான் அவர்கள் நமக்கு மழை, தானிய விருத்தி முதலான பல அனுகிரகங்களை செய்கிறார்கள். நான் முன்னேயே சொன்ன மாதிரி இந்த தேவதைகள் மனுஷ இனத்தை விட உயர்ந்தவர்கள். ஆனாலும் இவர்களும் நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் இல்லை. மனுஷ ஜன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன் அடைகிற பிரம்மானந்தத்தில் 1/1000 பங்கு கூட தேவர்களுக்கு கிடையாது. தைத்திரிய உபனிஷத் 2வது பகுதி 8வது அனுவாக்கத்திலும், பிருகதாரண்யக உபனிஷத் 4வது அத்தியாயம் 3வது பிராமணம் 33வது மந்திரத்திலும் மனுஷ்யலோக ஆனந்தம், பித்ருலோக ஆனந்தம், தேவலோக ஆனந்தம், அந்த தேவர்களுக்குள்ளேயே இந்திரனின் ஆனந்தம், ப்ரஹஸ்பதியின் ஆனந்தம், பிரஜாபதியின் ஆனந்தம் என்று ஒன்றை விட ஒன்று 100 மடங்கானது என்று ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய் கடைசியில்தான் பிரம்மானந்தம் என்ற ஞானியின் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறது. ஆதலால் தேவர்களும் குறையுள்ளவர்கள்தான். அதோடு கூட எல்லா குறையையும் பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள் பாடுபடுவதும் இல்லை. தங்களுக்கு மனுஷர்களால் உண்டாகிற லாபங்களை எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்கிற யஜ்ஞம் முதலான உபாசனைகளை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மனுஷியர்கள் ஞானிகள் ஆகிவிடுவதும் பிடிக்கவில்லை. பிருகதாரண்யக உபனிஷத்தில் இப்படி வியக்தமாக சொல்லியிருக்கிறது. மனிதர்கள் ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்கு பிரியமாக இல்லை என்று அந்த உபனிஷத் 1 அத்தியாயம் 4வது பிராமணம் 10வது மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன? ஆத்மஞானியாக ஆகிவிட்டால் அப்புறம் ஒருவன் தேவர்களை திருப்திப்படுத்துகிற யஜ்ஞாதி கர்மங்களை பண்ண மாட்டான். நம்முடைய வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஸ்வல்ப சம்பளம் கொடுத்து வருகிறோம். வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும். நமது வேலைக்காரன் மேலே பரீட்சைகளில் பாஸ் பண்ணி வேறு வேலைக்கு போய் விருத்தியாக எண்ணுகிறான். பரீட்சைக்கு போகிறான். நாம் அவன் பரீட்சையில் தேர வேண்டும் என்று நினைப்போமா? மாட்டோம். தேரக்கூடாது என்றுதான் நினைப்போம். தேறிவிட்டால் அவனுக்கு கௌரவம் வந்துவிடும். வேறு வேலைக்கு போய்விடுவான். அவன் போய்விட்டால் அவனைப் போல் ஸ்வல்ப சம்பளத்தில் ஒரு வேலைக்காரனும் நமக்கு கிடைக்க மாட்டான். இதை போலத்தான் இங்கேயும் இருக்கிறது. மனுஷியன் ஞானியாக உயர்ந்து தங்கள் உபாசனையை விட்டுவிடுவது தேவர்களுக்கு பிடித்தமில்லை. ஞானி தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் என்றால் ஞானியாக இல்லாதவன்தான் அவர்களுக்கு பிரியன் என்று ஆகிவிடுகிறது. ஆகையால் தேவர்களுக்கு பிரியமானவன் அஞ்ஞானி, அறியாதவன் என்றாகிறது. அதனால்தான் மூர்க்கன் என்பதற்கே தேவானாம் பிரியன், அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் என்று வியாக்கரணத்தில் இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறது. இந்த பெயருக்கு உபனிஷத்தில் மூலம் இருக்கிறது. சங்கர பகவத் பாதாள் பிரம்மசூத்திர பாஷ்யம் 1 பாதம் 2வது அதிகரணம் 8வது சூத்திரத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்றால் ஜீவாத்மாவின் கஷ்ட சுகங்கள் பரமாத்மாவுக்கும் உண்டாகும் என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்லும்போது, நீ என்ன ரொம்ப அசடாயிருக்கிறாயே என்ற அர்த்தத்தில் தேவானாம் பிரியனாக இருக்கிறாய் என்கிறார். இதம் தாவத் தேவானாம் பிரிய பிரஷ்டவ்யஹ. தேவர்களுக்கு பிரியமானவன், தேவானாம் பிரியன் என்ற பெயரை கேட்டால் ஏதோ பெரிய டைட்டில் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நிஜ அர்த்தத்தை பார்த்தால் அசடு என்று இருக்கிறது.
அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டு தூண்களில் அவரை தேவானாம் பிரிய என்றே சொல்லி இருக்கிறது. அசோகர் காலத்துக்கு முந்தியே பாணினி தமது வியாக்கரண புஸ்தகத்தில் தேவானாம் பிரியன் என்றால் மூர்க்கன் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பௌத்தனான அசோகனை மட்டம் தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள் அவன் சாசனத்தில் போட்டுக்கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம் பண்ணி களங்கம் உண்டாக்கிவிட்டார்கள் என்று நினைப்பது தப்பு. வேத தாத்பரியம் தெரியாதவனைத்தானே நம் ஆச்சாரியாள் சூத்திர பாஷ்யத்தில் தேவானாம் பிரியன் என்கிறார். அசடு என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொன்னார். ஆனால் அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆக்ஷேபிக்கிறவன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் அவனுக்கு இந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவைதிக மதமான பௌத்தத்தைச் சேர்ந்த அசோக சக்கரவர்த்திக்கு தேவானாம் பிரிய என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. வைதிக மார்க்கத்தை அனுசரித்து உபனிஷத் வாயிலாக ஞானியாக ஆன ஒருவன் தேவதைகளை பிரீத்தி பண்ணும் யஜ்ஞத்தை விட்டுவிடுவதால் அவன் தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் ஆகிவிடுகிறான் என்றால், பௌத்தத்திலோ யாருமே யஜ்ஞம் பண்ணக்கூடாதாகையால் அவர்கள் எல்லோரையுமே தேவருக்கு பிரியமாகாதவர்களாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவைதிக பௌத்தத்தை விசேஷமாக ஆதரித்த அசோகனை தேவானாம் பிரிய என்று சொல்லியிருக்கிறதே ஏன் என்றால், அவன் வேதாந்தத்தின் படியான ஞானத்தை அடைந்து தேவர்களுக்கு அப்பிரியமாக ஆகமாட்டான் என்பதை மட்டும் நினைத்து இப்படி சூச்சகமாக பெயர் கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல புத்தி சாத்துரியம் உள்ளவனாகவும் தேவர்களுக்கு பிரீத்தியாக உள்ள யஜ்ஞ கர்மாக்களை பண்ணாதவனாகவும் ஒருவன் அவைதிக பௌத்தம் போன்ற மதத்தில் இருந்தாலும் கூட அவன் வேதாந்தம் சொல்லுகிறபடி ஞானியாக மாட்டான் என்ற அளவில் அவனையும் தேவானாம் பிரியன் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கலாம். அல்லது விஷயம் தெரியாத ஷில்பியோ ராஜாங்க அதிகாரியோ தேவானாம் பிரியன் என்றால் நல்ல பேராக நல்ல அர்த்தமாக தெரிகிறதே என்று நினைத்து சாசனத்தில் அப்படி வெட்டியிருக்கலாம். தேவானாம் பிரியனாக யஜ்ஞம் பண்ணி கொண்டிருப்பவன் ஞானியாக ஆகி கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காதே என்று தேவதைகள் பிரதிபந்தங்கள், அதாவது இடையூறுகள் செய்வார்கள். ரிஷிகளின் தபசை கலைப்பதற்கு ரம்பை மேனகை முதலியவர்களை அனுப்புவார்கள் என்று புராணங்களில் பார்க்கிறோம். ஞானியாகும் வரையில் மனிதன் தேவதைகளுக்கு உரிய கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவர்கள் மனிதனுக்கு நல்லது பண்ணுகிறார்கள், மழை பெய்ய செய்கிறார்கள். அதற்காக ஹவிர்பாகம் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் ஓர் உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? அதைப்போல் மழைக்கும் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் யஜ்ஞம் செய்கிறோம். யாராவது ஒரு பிராமணர் தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கிறார். அவர் எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருந்து கொடுக்கிறார். யாராவது ஒருவர் வரி கொடுப்பதைப் போல் அவர் கொடுக்கிறார். ஆகவே ஞானியாகும் வரைக்கும் மனிதன் தேவதைகளுக்கு பிரியமான கர்மாக்களை செய்து அவர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். மாடு கறந்து பால் பெற்றுக்கொள்வது போல தேவர்கள் அவன் மூலம் லாபத்தை அடைகிறார்கள். மாடு கறப்பது இல்லையானால் அந்த மாட்டால் மனிதனுக்கு என்ன பிரயோஜனம்? அதுபோல மனிதன் பசுவைப் போல இருக்கிற வரையிலும் தேவதைகள் அவன் மேல் பிரியமாக இருப்பார்கள். பசுவாய் இல்லாமல் போனால் வெறுப்பார்கள், உபதிரவப்படுத்துவார்கள். அதாவது இரண்டு அர்த்தப்படியும் மனிதன் தேவதைகளுக்கு பசுவாக இருக்கிறான். அறிவில்லாதவன் என்ற அர்த்தத்தில் மாடு மாதிரி இருப்பதால், கறவை நின்ற பசுவை நாம் ரட்சிக்காத மாதிரி கர்மாவை நிறுத்தினவனை தேவர்கள் ரட்சிக்காமல் விடுவதாலும் பசு மாதிரி. தேவதை தனக்கு வேறல்ல என்று அறிவதே ஞானம். அதற்குத்தான் வேதாந்தம் வழி சொல்லி கொடுக்கிறது. கர்மாவும் தேவதா உபாசனையும் கூட நின்று போய் அனைத்தும் தானாகி விடுகிற நிறைந்த நிலைக்கு வழி சொல்கிறது. அந்த வேதாந்தத்துக்கு நம் தேசத்தில் எத்தனை கௌரவம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி சொல்கிறேன்.
அனந்தமாக இருந்த வேதங்களில் ரிஷிகள் பிடித்து கொடுத்ததே ஓரளவுதான். ஆனால் அதுவும் கூட கலிகால அற்ப சக்தர்களால் அபியசிக்க முடியாதது என்பதால் 1180 சாக்கைகளாக கிளைகளாக பிரித்து இதில் ஒவ்வொன்றிலும் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், முடிவிலே உபனிஷத் என்று வைத்து இதில் ஒன்றையாவது ஒருத்தன் அத்தியனம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். பிற்காலத்தில் இதிலும் அநேகம் வழக்கொழிந்து போய்விட்டன. பாக்கியையும் தீர்த்து கட்டி விடுகிற நிலைமைக்கு இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாம் புண்ணியம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது, ஒவ்வொரு சாக்கையிலும் ஒரு உபனிஷத் இருக்கிறது. அம்மாதிரி இப்போது பூர்ணமாக உள்ள சாக்கைகளில் இருக்கிற உபனிஷத்துக்களோடு கூட தற்போது பிரச்சாரத்தில் வேறு பல உபனிஷத்துக்களும் இருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள் எந்த சாக்கையைச் சேர்ந்தனவோ அந்த சாக்கையில் சம்ஹிதை, பிராமணம் முதலிய பாகங்கள் தற்போது அத்தியனம் செய்யப்படவில்லை. அவற்றில் பலவற்றின் டெக்ஸ்ட் கூட நமக்கு அகப்படவில்லை. ஆனாலும் அவற்றைச் சேர்ந்த அந்த உபனிஷத்துக்கள் மட்டும் இன்று வரை அழியாமல் வந்திருக்கின்றன. உதாரணமாக ரிக்வேதத்தில் சாங்காயன சாக்கை என்பதன் சம்ஹிதா பாகம் இப்போது அத்தியனத்தில் இல்லை. அதை இழந்து விட்டோம். ஆனாலும் அந்த சாக்கையின் முடிவிலே வருகிற கௌஷீதகி உபனிஷத் மட்டும் இன்றைக்கும் நம்மிடையே ஜீவனோடு இருந்து வருகிறது. ரிக்வேதத்திலேயே பாஷ்கல மந்த்ரோபனிஷத் என்று ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. அடையாறு லைப்ரரியில் இதன் சுவடிகள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இது எந்த சாக்கையின் முடிவில் வருகிறதோ அந்த பாஷ்கல சாக்கை என்பதன் சம்ஹிதையை பற்றியோ பிராமணத்தை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. கட்டோபனிஷத் என்பது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கட்டசாக்கை என்பதை சேர்ந்தது. உபனிஷத் என்பது ஆரண்யக்கத்தின் கடைசியில் வருவது என்று முன்பே சொன்னேன் அல்லவா? ஆனால் இன்றைக்கு கட்டோபனிஷத் மிகவும் பிரசித்தமாக தசோபனிஷத்துக்களிலேயே ஒன்றாக இருந்த போதிலும் இதற்கான ஆரண்யக்கம் நமக்கு கிடைக்கவில்லை. அதர்வ அத்தியனம் வட இந்தியாவில் சில பாகங்களில் கொஞ்சம் மூச்சை பிடித்து கொண்டிருப்பது தவிர தக்ஷிண தேசத்தில் அடியோடு மறைந்து போய்விட்டிருக்கிறது. ஆனாலும் 10 உபனிஷத்துகளில் 3, அதாவது பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் அதர்வ வேதத்தைச் சேர்ந்தவைகளாகவே இருக்கின்றன. அதாவது கர்மாக்களுக்கு பிரதானமாக இருக்கிற ஷாக்கையின் பாகங்கள் மறைந்து போகும்படி விட்டுவிட்டாலும் தத்துவத்தை மட்டும் விடக்கூடாது என்று நம் தேசத்தில் இப்படி ஞான உபாயமான உபனிஷத்துக்கள் பலவற்றை விசேஷமாக காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். உபனிஷத்துக்கள் ஏகப்பட்டன இருந்திருக்கின்றன. 200 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்திலே இருந்த ஒரு யதிகள் 108 உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அவருக்கு உபனிஷத் பிரம்மேந்திராள் என்றே பேர் ஏற்பட்டு விட்டது. இன்னமும் அங்கே அவர்களுடைய மடம் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.